ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கனகவள்ளி அம்மா வந்து அவங்க சுடரையும் எழிலையும் கூப்பிடவும் அவங்க எல்லாருமே வராங்க. அப்போ மனோகரையும் கூப்பிடுறாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ வந்து ஜோசியரனை வர சொன்னது எதுக்கு தெரியுமா? இன்றைக்கி சுடருக்கும் எழிலுக்கும் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் ஜோசியரனை வர சொன்னேன். இன்றைக்கி நாள் ரொம்பவே நல்ல நாள்னு சொல்லிட்டாரு. அதனால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் அப்படின்றதாங்க. இது கெட்டதுமே எழிலும் சுடரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனாலும் வந்து அவங்க வந்து கனகவள்ளி சொல்கிறதுக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அப்போ மனோகரியும் செல்வியும் கூப்பிடவும் மனோகரி என்னென்னு சொல்லி கேட்கும்போது, ஃபஸ்ட் நைட் ரூமெல்லாம் நீ தான் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே மனோகரி வந்து ரொம்பவே ஆத்திரப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனாலும் வந்து வெளிக்காட்டாமல் சரி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ மனோகரி வந்து செல்விகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவளை எப்படியாவது வந்து சுடரை வந்து எழில்கிட்ட வந்து பிரிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டு இருக்கிறேன். இவங்க என்னென்னா அந்த ரூமை வந்து நான் டெக்கரேஷன் பண்ணணுமா? எவ்வளோ தைரியம் தான் அந்த கிளவி இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த கிளவியை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து இதை கேட்டதுமே இந்துமதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு தீபாட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. இது கிட்டதுமே தீபா சொல்கிறாங்க, ஆனாலும் உங்கள் கணவர் பரவாயில்ல தான், கல்யாணம் வேண்டாம்டான்னு சொன்னார், ஆனால் ஃபஸ்ட் நைட்டு மட்டும் வேண்டானே சொல்லலையே, சரி அப்படின்னு சொல்லிட்டார். அப்படிங்கும்போது இங்கே பாரு, இந்த மாதிரிக்கெல்லாம் என் புருஷனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காத பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்களுக்கு வந்து உங்கள் புருஷனை சொன்னால் உங்களுக்கு கோவம் வந்துருமே அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் ரூமை வந்து நம்ம தான் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்ண போக முடியும் அப்படிங்கவோ, நான் சொன்ன மாதிரிக்கு நீ சொல்லு அப்படிங்கும்போது உடனே வந்து தீபாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ராமையாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து கல்யாணம் முடிஞ்ச தம்பதிக்கு ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து நாங்கள் ரூமெல்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுக்குறோம். அதுவே நாங்கள் இது ஒரு சமூக சேவையாக செய்துட்டு இருக்கிறோம், ரூபாயில் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து ராமையா சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் வேண்டாம், இங்கே ஏற்கனவே வந்து ஆளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுது, அவங்கள வந்து ரூமெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் ஃப்ரீயாக தானே செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும், அப்படியாங்க, சரி இருங்க நான் அம்மாட்ட போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமையாவும் வராங்க. அப்போ கனகவழிட்டு இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ கனகவழி சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம தான் வந்து மனோகரிட்டையும் செல்விட்டையும் சொல்லியாச்சு அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க, என்ன இருந்தாலும் சரி தான், எழில் ஐயாவுக்கும் அவங்க மனோகரிக்கு தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்தோம், அப்படி இருக்கும்போது அந்த கல்யாணம் நடக்கலே இல்லை, அப்போ மனோகரி கையாலே வந்து டெக்கரேஷன் பண்ணுன்னா அவங்க சங்கடப்பட மாட்டாங்களா அப்படிங்கவும், ஆமாம் ராமையா நீ சொல்கிறது கூட கரெக்டு தான், நான் இதை பற்றி யோசனை பண்ணாமல் விட்டுட்டேனே, சரி நீங்கள் வந்து அவங்களே வர சொல்லுங்கள் அப்படிங்கவும் ராமையும் சரின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ஃபோன் பண்ணி நீங்களே வந்து டெக்கரேஷன் பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்துமதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து தீபா சொல்கிறாங்க, ஆமாம் உன் புருஷனுக்கும் உன் தங்கச்சிக்கும் வந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு நீயே ரூமர்லாம் ரெடி பண்ணி கொடுக்க போறியா, உலகத்திலே சந்தோஷப்படக்கூடிய ஆள் நீயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும், இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது பார்த்துக்கோ, நானே வந்து அவங்க ரெண்டு பேரும் எப்போ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மனோகரியை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டாக நடக்க போகுது, இன்றைக்கி அவங்களுக்கு லாஸ்ட் நைட்டாக தான் நடக்கணும், கண்டிப்பாக இதை நான் நடத்த விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லி வந்து செல்வி கேட்கும்போது, அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து மனோகரி கோபத்தோடு அங்கேருந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ கனகவழி வந்து மனோகரியை கூப்பிட்றாங்க. அப்போ மனோகரி சொல்கிறாங்க, இந்த கிழவி எதுக்கு திரும்பவும் கூப்பிடுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி போகவும், என்னம்மா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, டெக்கரேஷன் பண்ணதுக்கு நீ பண்ண வேண்டாம், அதுக்குன்னு ஆள் வராங்களா அப்படிங்கிறாங்க. அப்படியே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரியும் போயிருந்தாங்க. போனதுமே மனோகரி சொல்கிறாங்க, இந்த ஃபஸ்ட் நைட்டே நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், இதில் என்னென்னா இந்த கிளவி அப்பப்போ கூப்பிட்டு நம்மளை வெறுப்பு பண்ணுற மாதிரிக்கே ஏதாவது பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா அங்கே கையில் வந்து ஒரு பொடி இருக்குது. அப்போ செல்வி கேட்குறாங்க, இது என்னம்மா பொடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அன்னைக்கு வந்து மருந்து கலந்தாங்களா அந்த மாதிரிக்கு ஏதாவது பொடியான்னு கேட்கும்போது, ஆமாம் வெறும் உனக்கு முக்கியம் பாரு, ரொம்ப மருந்து கலந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கறதுக்கு இது வந்து விஷப்பொடியாக்கும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன பண்ண போகிறீங்க, சுடரை வந்து தீர்த்து கட்ட போகிறீங்களா அப்படிங்கும்போது, சுடரை தீர்த்து கட்டலை, இந்த கிளவி உட்காந்துருக்கு பார்த்தியா, இந்த கிளவி தான் தீர்த்து கட்ட போகிற அப்படிங்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிட்டுதேன், நான் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, இந்த ஃபஸ்ட் நைட் இன்றைக்கி நிறுத்தணும், அதுக்கு எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியல, அதுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செல்வியை கூப்பிட்டு அவங்க காதில் இந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வந்து செல்வி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான், நான் எனக்கு என்னமோ பயமாகவே இருக்குது அப்படிங்கும்போது, அதான் நான் இருக்கிறோம்னா நீ ஒன்றும் பயப்படாத, நான் சொல்கிற வேலையை மட்டும் நீ செய் அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க தீபாவும் இந்துமதியும் வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து அவங்க ரூமெல்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படிங்கவும் சுடரையும் அலங்காரம் பண்ணி அவங்க கூட்டிகிட்டு வராங்க. அப்போ சுடர் வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்
இருக்கும்போது என்னது ரூமுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ உனக்காக மாப்பிள்ளை காத்துட்டு இருக்காரு பார் அப்படின்னு தீபா வந்து ரூமுக்குள்ளே அனுப்பி விடுறாங்க. அப்போ வந்து சுடரும் அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க. எழில் வந்து கொஞ்சம் முறைச்சி பார்த்துற மாதிரி தான் இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா இந்துமதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காதுன்னு அங்கே உன் புருஷனுக்கும் உன் தங்கச்சிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது, நீ என்னென்னா ஒரு அக்கா கறி, நீ என்னென்னா சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கும்போது இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத, அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும், எனக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி வந்து தீபாவை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி நம்ம வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நம்ம கிளம்ப வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் இந்துமதி அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கனகவழியை தான் காட்டுறாங்க. செல்வியை கூப்பிடுறாங்க, நான் டேப்லெட் போடணும் போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்லவும் செல்வியும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அந்த தண்ணியில் பார்த்தோம்னா அவங்க வந்து விஷத்தை கலந்துருந்தாங்க. இதை கொண்டு போய் கொடு அப்படிங்கும்போது அம்மா அவங்க உயிரோடு இருக்கணுமா, அவங்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கும்போது இந்த விஷத்தை வந்து அதிகமாக போட்டால் தான் சாவாங்க, இது சாகலாம் மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு மயக்கம் தான் வரும், வேற ஒன்றும் நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனோகரி வந்து செல்விட்டு அதை கொடுத்து விடவும் செல்வியும் பயத்தோடையும் தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து கனகவழிகிட்ட கொடுக்குறாங்க. கனகவழி அது தெரியாமல் டேப்லெட் போடுறதுக்காக அந்த தண்ணியை குடிச்சிருந்தாங்க. குடிச்சதுமே அவங்க வந்து அப்படியே மயக்கம் மட்டும் விழுந்துருந்தாங்க. இதை பார்த்துட்டு மனோகரி வந்து சத்தம் போடவும் எழிலும் சுடரும் ஓடி வராங்க. ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்ததுக்காக மனோகரி வந்து இந்த மாதிரி தான் ஒரு பிளானை போடுவாங்க. அடுத்துதான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகணும்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.